அமைச்சர் பொன்முடி இந்து சமயங்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், இந்துக்களுடைய மனம் புண்படும்படி பேசியிருக்கிறார் என்று சொல்லி அவர் இந்து சமயங்களுடைய மிக முக்கிய அடையாளங்களான திருநீரையும் நாமத்தையும் வைணவர்கள் அணியும் நாமத்தையும் விலை மாதர்களோடு ஒப்பிட்டு பேசியிருப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று சொல்லி, இதில் முகாந்திரம் இல்லை என்று காவல்துறை சொல்வது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அமைச்சர் என்பதற்காக காவல்துறை புகார் பதிவு செய்யவில்லை என்று சொல்லி இருப்பது வெட்கக்கேடான விஷயம். இதைவிட இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது வெட்கம், மானம், சூடு, சுரணை இருக்குமா என்று தெரியவில்லை. உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவி விலக வேண்டும், அல்லது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடியை அந்த அமைச்சர் நீக்க வேண்டும். இது உண்மையிலேயே திராவிட மாடல் என்பது இதுதானா? வெட்கக்கேடானதுதான் திராவிட மாடலா? மூன்றாவதாக, இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நாங்கள் உரிமையின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளித்தோம் என்று சொல்லிவிட்டு, செந்தில் பாலாஜி வரும் திங்கட்கிழமைக்குள்ள அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா, விடுதலையாகி வெளியே இருக்க வேண்டுமா என்று கேட்டிருக்கிறது. திங்கட்கிழமைக்குள் முடிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறது. சிறிதளவேனும் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இருக்குமானால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை பதவியை விட்டு தூக்க வேண்டும், செந்தில் பாலாஜியை அமைச்சரவை விட்டு நீக்க வேண்டும்.